அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் ராபெரி அண்ட் டக்காய்டி. ராபெரி எப்போ டக்காய்டியாக மாறுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தமிழில் பாருங்கள், கொள்ளை என்றால் என்ன, அது எப்பொழுது கூட்டு கொள்ளையாக மாறுகிறது. டக்காய்டின்றது கூட்டு கொள்ளைன்னு அர்த்தம், ராபெரின்றது கொள்ளைன்னு அர்த்தம். ஸோ இதை கேட்டால் நீங்கள் அதை மிங்கிள் பண்ணி எழுதணும், அதை கேட்டால் நீங்கள் இதை மிங்கிள் பண்ணி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு கேட்டாலும் நீங்கள் தெஃப்டை கண்டிப்பாக மிங்கிள் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு கான்செப்ட். திருட்டு, கொள்ளை, கூட்டு கொள்ளை. சின்னதாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் திருட்டு, ஒரே ஒரு நபர் மட்டும் அதை செய்யலாம். ஆனால் கொள்ளை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் கூட்டு கொள்ளை கண்டிப்பாக 5 நபர்களுக்கு மேலே செஞ்சுருக்கணுன்றது தான் அதனுடைய கான்செப்ட். இந்த எண்ணிக்கையை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ராபெரி அண்ட் டக்காய்டி அண்ட் தெஃப்ட். ஃபஸ்ட்டு ராபெரினா என்னன்றதை பார்த்தோம்னா, செக்ஷன் 309 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ராபெரி. ராபெரி என்பது ஒருவர் திருட்டு செயல் செய்யும் பொழுது மற்றொருவர் உடனடி மரணம், காயம் ஏற்படுத்தினால் அந்த செயல் கொள்ளையாக மாறுகிறது. திருடுறதுக்காக போகிறாரு, அங்கே யாரோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவரை அடிக்கிறாரு, அடித்த உடனே காயம் ஏற்படுது, அது ஒரு சில நேரங்களில் மரணமாக கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஆகணும். ராபெரினா என்னன்றதை இல்லுஸ்ட்ரேஷனில் வேல்யூவேஷன், உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வெறும் கேஸ் ஸ்டடியில் மட்டும்தான் புரிய வைக்க முடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இல்லுஸ்ட்ரேஷன்லேயும் புரிய வைக்கலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் டக்காய்டினா என்ன? டக்காய்டி என்பது 5 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டோர், மற்றபடிக்கு ராபெரியில் சேர வேண்டிய எல்லாமே சேர்ந்துக்கும். ஒருங்கிணைந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்தால் அது கூட்டு கொள்ளை எனப்படுகிறது. இந்த இடத்துலையும் காயம் அண்டு மரணம் ஏற்படலாம். செக்ஷன் 310 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஒரு அளவுக்கு உங்களுக்கு ராபெரினா என்ன அண்டு டக்காய்டினா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ திருட்டுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் ராபெரி, ராபெரியுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் டக்காய்டி. எண்ணிக்கை, அதாவது திருடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை பொறுத்து தான் இந்த பெயர்லாம் மாறுதே கண்டி, மற்றபடிக்கு கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். யாரும் கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு உள்ளே போகலை, திருடணுன்ற நோக்கத்தோடு தான் உள்ளே போகிறாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. செக்ஷன் 309 அண்ட் செக்ஷன் 310 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஆன்சர் கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். திருட்டு, தெஃப்ட், 1 or more person, இல்லை 1 + 1 person, இல்லை அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு நபர் இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராபெரினா கொள்ளைன்னு அர்த்தம். 1 + more person, அது 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், வாட் எவர். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். டக்காய்டினா கூட்டு கொள்ளைன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போதே 5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. 5 + more person, இவ்வளோ தான் வித்தியாசமே, வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது திருடர்களின் எண்ணிக்கை மட்டும்தான் அந்த இடத்துல மாறுதே கண்டி, கான்செப்ட் எல்லாம் சேம் தான், தெஃப்ட்டுக்கும் ராபெரிக்கும் அண்ட் டக்காய்டிக்கும். 2 கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வந்துடும் என்னன்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷியாம் பெஹரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1957 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் பெஹரி என்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் கொள்ளையடிக்க போகிறார். தட் மீன்ஸ் ராபெரி பண்ண போகிறாரு. கொள்ளையின் போது அங்கு ஒருவரை காயப்படுத்தினார். அங்கே ஒரு அடிதடி நடந்திருக்கும், இவர் எதனா வெப்பன்ஸ் எடுத்துன்னு போயிருப்பார். அந்த இடத்துல அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு காயத்தை உண்டாக்கிட்டார். கிரீவியஸ் இன்ஜுரினே வச்சுப்போம். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒருவர் திருட்டு செய்யும் பொழுது அதன் உடனடி வன்முறையை பயன்படுத்தினால் அது ராபெரி ஆகுமா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் இன்ஜுரி நடந்திருக்கு. அவருடைய மோட்டிவ் என்ன? திருடுறது மட்டும்தான். ஆனால் திருடுறதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா, தடுப்பாங்க. தடுக்கும்போது ஒரு காயம் ஏற்படுது. அதனால் இது வெறும் ராபெரி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. திருட்டு, அதாவது தெஃப்ட் செய்யும் பொழுது ஒருவர் ஒரு பொருளை பறிக்க வன்முறை அல்லது அச்சுறுத்தல், வயலன்ஸ் பயன்படுத்தினால் அந்த செயல் ராபெரியாக மாறும்.
இந்த வழக்கில் ஷியாம் பெஹரி பொருளை பறிக்க வன்முறை பயன்படுத்தியதால் அவரது செயல் ராபரி என உறுதி செய்யப்பட்டது. அப்போ ராபரினா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அடிபட்டிருக்கணுன்ற ஒரு அடிபட்டாலும் அது ராபரியில் தான் கொண்டு வராங்க. அவருடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பது தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு டக்காயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி, ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இன் 1972 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்காயிட்டியுடைய மெயினான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணுன்றது கான்செப்ட். ஸோ இது உங்களுடைய மனசில் நிறுத்திக்கிங்க. ஏஐபியுடைய கொஸ்டினாகவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது நினைவில் வச்சுக்கிங்க. ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்லேயும் டக்காயிட்டியில் மொத்தம் எத்தனை பேர், மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும். 5 அல்லது 6 அப்படின்ற மாதிரி அப்ஜெக்டிவில் மாறும். டக்காயிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 + more person, இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது? ஓம் பிரகாஷ் 5 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டக்காயிட்டியாக மாறுது. பிகாஸ் 5% தெளிவாக சொல்லியாச்சு. அதில் ஒருவர் பிடிபடுகிறார். ஒரே ஒருத்தர் மட்டும் பிடிபட்டுறாரு, மிச்ச பேரெல்லாம் காணாத போயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. மற்றவர் தப்பினர். நீதிமன்றம் கூறியது 5 பேர் இருந்து நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அது டக்காயிட்டி ஆகும், இல்லையெனில் அது டக்காயிட்டியாக இருக்காது. அது என்னவா மாறும்? நேற்று நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும், அது ராபரியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் ஒருவர் மட்டும் பிடிபட்டதால் அது ராபரியாகத்தான் கருதப்பட வேண்டும், டக்காயிட்டியாக கருதக்கூடாது அப்படின்ற மாதிரி மிக அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இது இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இணைவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.